மதுரை முல்லை நகரில் வசிக்கும் மக்களுக்கு இதுவரை பட்டா வழங்காதது குறித்து உங்கள் கருத்து என்ன? இந்த கேள்வியை மதுரையில் இருந்து சுந்தரி கேட்டிருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். இந்த முல்லை நகரில் பட்டா வழங்க வேண்டிய ஒரு விஷயம் நீண்ட நாட்களாக ஒரு தொடர் போராட்டமாகவே இன்றைக்கு 10வது நாளாக அந்த மக்கள் போராடிட்டு இருக்காங்க. இப்பொழுது ஆட்சியில் இருக்கும் திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியாக தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் அந்த மக்களுக்கு அந்த பட்டா வழங்கப்படும் என்கின்ற தேர்தல் வாக்குறுதியை கொடுத்திருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு 4 ஆண்டுகளுக்கு நடந்துகிட்டு இருக்க இந்த தருணத்திலும் அந்த மக்களுக்கு பட்டா வழங்கப்படவில்லை அப்படி என்பதை அந்த மக்களை இன்னைக்கு பெரிதளவும் பாதிச்சிருக்காங்க. அங்கு இருக்கின்ற மாணவ மாணவிகள் உட்பட அத்தனை குடும்பத்தாரும் சேர்ந்து இன்னைக்கு அந்த பட்டா வழங்க வேண்டும் என்று சொல்லி தொடர் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க எதுக்காக பட்டா வழங்கவில்லை அப்படின்னு நம்ம விசாரிக்க போது அங்க இருக்கின்ற கால்வாய் கம்மாலாம் விரிவுபடுத்தி இந்த இடமெல்லாம் பட்டா இடம் இல்லை என்று அங்க குடியிருப்பவர்களை அகற்றுகின்ற ஒரு நிலையில் திமுக அரசு ஒரு செயல்படுவதாக மக்கள் கருத்தாக நமக்கு தெரிவிச்சிருக்காங்க. அப்போ பல ஆண்டுகளாக அங்க வாழ்கின்ற அந்த மக்களுக்கு இப்போ பட்டா உடனடியாக வழங்க வேண்டியது இந்த அரசின் கடமை. அப்ப தேர்தல் வாக்குறுதியில எதுக்காக ஜெயிச்சு வந்த உடனே தருவோம் அப்படின்னு ஏன் வாக்குறுதி கொடுக்குறீங்க? இப்ப ஏன் கம்மாயை விரிவுபடுத்தணும், கால்வாயை விரிவுபடுத்தணும்னு இப்ப எதுக்காக தேர்தல் முடிந்து ஆட்சிக்கு வந்த பிறகு உங்க நிலைப்பாட மாற்றீங்க? அதனால இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா என்று மக்கள் கேள்வியை நான் எழுப்புகிறேன். அதே மாதிரி இன்னைக்கு 10 நாட்களாக தொடர்ந்து போராடும் அந்த மக்கள் மிக மிக ஏழ்மையான ஒரு நிலைமையில வாழ்வாதாரமே கேள்விக்குறியாக இருக்கின்ற அந்த மக்களுக்கு பட்டாவும் வழங்காமல் அவர்களை மேலும் துன்பப்படுத்துவது எந்த விதத்திலும் ஏற்புடையது அல்ல. எனவே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக உடனடியாக அந்த மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதே போன்று இன்றைக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. தமிழகம் முழுவதும் தேர்தல் வாக்குறுதியில கொடுத்தது போல முறையாக எங்கெல்லாம் பட்டா வழங்க வேண்டுமோ அதை உடனடியாக பட்டா வழங்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அப்படி இல்லை என்றால் நிச்சயமாக தெலுங்கானாவில் போன வாரம் ஒரு நிகழ்வு நடந்தது, யாரும் மறந்திருக்க மாட்டீங்க. ஒரு கலெக்டரும் தாசில்தாரும் ஒரு புதிய மாதிரி ஒரு கிராமங்களுக்கு சென்று மக்களை சந்திச்சு ஒரு விரிவாக்கம் செயல்படுத்த போறோம் என்று சொல்லும் பொழுது ஒட்டுமொத்த மக்களே சேர்ந்து அவர்களை அடித்து அந்த ஊர்ல இருந்து விரட்டின சம்பவத்தை இன்னும் யாரும் மறக்கல. இன்னைக்கு தெலுங்கானால நடந்த ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நடப்பதற்கு ரொம்ப காலம் ஆகாது. அந்த அளவு செல்லாமல் மக்கள் மனநிலையை உணர்ந்து நீங்கள் கொடுத்த வாக்குறுதிப்படி உடனடியாக மக்களுக்கு பட்டா வழங்கணும் சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.